இன்னைக்கு நீட்டால் பாதிக்காமல் இருப்பதற்காக அந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எடப்பாடி கொடுத்த ஒரு அற்புதமான போனஸ் தான் அந்த 7.5% இடஒதுக்கீடு. இது ஒரு வரலாற்று தலைவன் செய்த சாதனை. அதுல இந்தியாலேயே யாருமே செய்யாத அளவுக்கு இந்த இதை கொண்டு வந்தது. இது ஒரு நாள் சட்டமன்றம் கூடுது, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், கவர்னர் ஏதோ ஒப்புதல் கொடுக்கல, அமைச்சர்கள் இருக்கோம், எம்எல்ஏக்கள் இருக்காங்க, யாரும் கோரிக்கை வச்சு சட்டமன்றத்தில் பேசவும் இல்லை, அதுக்கு முன்னாடி அறிக்கை கொடுக்கவும் இல்லை. ஆனா சட்டமன்றத்தில் எதிர்த்து 110 விதியில அவர் சொல்றாரு, அதை விவாதத்துக்கு விடுறாங்க, அதுல ஓட்டெடுப்பு நடத்துறது, ஜெயிச்சு வருது, தீர்மானத்தை கொண்டுறாரு. அதை அரசாணை வெளியிடுறதுக்கா கவர்னர் ஒப்புதலுக்கு போகுது, கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல. இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதுல்ல, கவர்னர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பழையபடியும் போய் ஒப்புதலுக்கு பழையபடியும் போய் கேட்க ஆள் அனுப்புறாரு. அமைச்சர்களை போய் கேட்கிறோம், ஒப்புதல் கொடுக்கல. சீனியர் அமைச்சர்கள் போய் கேட்கறாங்க, ஒப்புதல் கொடுக்கல. பார்த்தாரு, ஒரு வாரம் கழிச்சு அணிஞ்சாரு, தனக்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டார். வீட்டோ பவர். ஆமா, வீட்டோ பவர். அரசாணை வெளியிட்டதுக்கு அப்புறம் பதறி போன கவர்னர் 3 நாள் கழிச்சு ஒப்புதல் கொடுக்குறாரு. இந்தியாலே இதுதான் முதல் நடைமுறை. அதவே இப்ப தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, 7.5% இடஒதுக்கீடு 10% உயர்த்தி கொடுப்பீங்க. இது மாணவர் சமுதாயத்தின் மத்தியில மருத்துவக் கல்லூரி படிக்க வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும் என்று எண்ணுகின்ற கிராமப்புறத்தில் படித்த ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே சமூக நீதியினுடைய வெளிப்பாடாக, சமூக நீதியுடைய காவலனாக, சமூக நீதியுடைய சிந்தனையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் என்று சொன்னால் அது எடப்பாடியார் தான். ஆகவே தான் நான் எழுதிய ஒரு கதை கூட, அவருடைய வரலாறு எழுதுகின்ற பொழுது தமிழக அரசியல் வரலாற்றை எழுதிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அதில் சமூக நீதியை காத்த காவலர் எடப்பாடியார் என்ற ஒரு புத்தகம் போன மாசம் வெளியிட்டேன். அது எடப்பாடியார் வெளியிட்டார். அது கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பதிப்புகள் வெளியே போயிருக்குது. ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அதுல படிச்சு பார்த்தா அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இடஒதுக்கீடு என்ன செய்யுது, அம்மா காலத்துல இடஒதுக்கீடு என்ன செஞ்சது, எடப்பாடி காலத்துல இடஒதுக்கீடு என்ன செஞ்சார், ஏழை மக்களுக்காக, கல்விக்காக, பொருளாதாரத்துக்காக, அவங்க மேம்பாட்டுக்காக என்னென்னலாம் அதிமுக 53 வருஷத்துல செஞ்சிருக்கு அந்த பட்டியல் கூட நான் புத்தகத்துல வந்த மாதிரி. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. திமுக இடஒதுக்கீடை பத்தி பேசுது, பெரிய அறிவாளி நினைச்சு பேசுவாங்க. ஆனா திமுக இடஒதுக்கீடுக்காக ஒரு கல்லை கூட எடுத்து போடல. 1980 இடஒதுக்கீடு 50% உயர்த்தியதற்காகத்தான் எம்ஜிஆருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இது உண்மை. அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்த 16ஆம் நாள் ஆட்சியை கலைக்கிறாங்க இந்திராந்தி அம்மா. அதுக்கு பின்னணியா இருந்தது கலைஞர், கருணாநிதி இருந்தாரு. ஆனா காரணம் உண்மையான, அதுக்கு காரணம் எம்பி தோத்துறான்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு உண்மையான காரணம் இடஒதுக்கீடு இந்திய அளவிலே 50% இவர் கொண்டு வந்ததனால் அந்த நேரத்தில் அதற்கு பழி கொடுக்க விரும்புவதற்காக இந்த ஆட்சியை எம்ஜிஆர் அதிமுக ஆட்சியை பழியாக்கப்பட்டது.